ஆரம்பிச்சோன்னு சொன்னேன். ஏண்டி இப்படி பண்ண? இல்ல ஆண்டி. கிட்டல இந்த விஷயத்தை ஏன் என்கிட்ட இருந்து மறைச்ச? சொல்ல ஆரம்பிச்சுட்டு அப்புறம் அப்பா அனுப்பும் போது நான் பணத்தை யாரும் எதுவும் பேச வேண்டாம். தூக்கி வச்சிருந்த நான் பாக்குற எல்லார்கிட்டையும் நான் கூட்டிட்டு நான் மீனா கிட்ட சொன்னேன். நல்ல மருமக எப்படி இருக்கணும்னு ரோகிணியை பார்த்து கத்துக்க. ஆண்டி இதெல்லாம் நான் மனோஜ்காக தான் செஞ்சேன். சொல்லாம இருந்திருந்தா மனோஜ் இப்போ வேலை இல்லாம இப்ப வரைக்கும் இந்த வீட்டுல அவருக்கு மரியாதை கிடைச்சிருக்காது. என்ன கல்யாணம் பண்ற வரைக்கும் அவர் அப்படிதானே ஆண்டி இருந்தாரு. கம்பல் பண்ணி ஜாப் ஆஃபர் இருக்குன்னு சொல்லியும் அது எதுக்குமே போக நான் மட்டும் இந்த பணத்துல ஷோரூம் ஆரம்பிச்சு கொடுக்க. என்னடி பேசிட்டு இருக்க? என் பிள்ளைக்கு போது நிறுத்திடு. ஏதோ அவனுக்கு நீதான் பணத்தை எடுத்துட்டு வந்து நீ எங்க கிட்ட கொடுத்திருந்தா நாங்க அதை அவனுக்கு பண்ணிருக்கோம். இல்லையா ஆண்டி? என்ன அம்மாவா? நான் எதுவும் செய்யலையா? அவன் பேருக்கு பின்னாடி இத்தனை டிகிரி போட்டிருக்க, இவ்வளவு படிக்க இருக்கீங்கல்ல, அவரோட முன்னேற்றத்துக்கு நீங்க சொல்றியா? இவ்வளவு நாள் நீ இததான் மனசுல கரெக்ட் தான். ஒன்றும் பண்ண வேண்டாம், போகல. ஜட்ஜமா கோப் மீனாவை இல்லாத பேசலாம் பேசிருக்காங்க. என் பொண்டாட்டியால வீட்டு பொண்ணா எதுக்கு நீங்க மீனா நீங்க குறை சொல்றீங்க? டேய், மீனாவை குறை சொல்லாம அவங்களால இருக்கு. டேய் போட, இப்படி எதுவும் பண்ணிக்க மாட்டா. நீ போ. எனக்கு தெரியாது, போ அந்த பக்கம். கத்துன வரைக்கும் போதும், போ. மனோஜே சமாதானப்படுத்த வேண்டியிருக்கு. டேய் நீ அங்கேயேதான் இருக்கணும். கொஞ்ச நேரத்துல வீட்டுல இடி மின்னல் புயல் எல்லாம் ஒன்னா வந்து அந்த அளவுக்கு அம்மா காண்டா இருக்கிறாங்க. ஏன்னா இந்த பார்லர் அம்மா கொடுத்த பில்டப். இந்த ஜீவா பொண்ணு மட்டும் வந்து உண்மையை சொல்லாம போயிருந்தா இப்ப வரைக்கும் யாருக்கும் எதுவும் தெரிஞ்சதுல வர வச்சு உண்மையை காட்டி கொடுத்திருக்காரு. கடவுளோ விதியோ, ஆனா பல நாள் திருட சாட்சி கழுத்து போடுற மாதிரி ஆயிடுச்சு. சரி, அது கூட எதேச்சியா நடந்ததுன்னு நம்ம காரை ஒருத்தவங்க ஒரு தடவை புக் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா நம்மளே மறுபடியும் தான் நன்றி சொல்லணும். கூலிங் கிளாஸா? ஆமா மீனா, உண்மைங்கிறது எரிமலை மாதிரி அமைதியா இருக்கும். ரெண்டு பேரும் இங்கதான் இருக்கீங்க. அவனா ஸ்ருதி ரோஹிணி ரூம்ல இருந்தா. ரோஹிணி அண்ணி இப்படி செய்வாங்க நான் நினைச்சு கூட தாட போடா. அவனை விட இந்த பார்லர் அவங்க கிட்ட கூட உண்மையை சொல்லல. ரவி, இந்த கடுப்பு என்னன்னு தெரியுமா? மனோஜ் எல்லாத்தையுமே அம்மா கிட்ட சொல்லிடுவோம். ஆனா நீங்க தெரிஞ்சுக்கிட்ட உண்மையா எவிடன்ஸ் எதுவும் இல்லாம வந்து சொல்லிருந்தீங்கன்னா இவங்க வாங்கிட்டாங்களேன்னு கோவம் இருந்துச்சு, அதனாலதான் வந்து சொல்லிட்டா. இப்போ பணம் அப்ப செஞ்ச தப்புக்கு அடிக்காம என்ன செய்வாங்க? சரிதான், அவங்கள மாதிரிலாம் இல்ல. ஏண்டா அப்பா அடிக்கிறதுன்னு ஆயிடுச்சு, மனோஜையும் சேர்த்து அடிச்சிருக்கணும்ல. இந்த பாயிண்ட நான் ஒத்துக்கிறேன். பொண்ணுங்கிறதுனால மொத்த பழிய ரோஹிணி மேல போட்டு அவங்கள அடிச்சுட்டாங்க. ரோஹிணி ஊசணிக்காக சோத்துல மறைக்கிற மாதிரி இவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சிருக்குது. ஆமாடா, ஒரு விதத்துல அண்ணி அவனுக்கு ஏத்த மாதிரி தான் இருக்காங்க. அந்த மனோஜோட முன்னாள் காதலி அந்த ஜீவாவும் இவனுக்கு ஒண்ணும் தெரியாது, காட்டி கூடாதுன்னு அண்ணி பேரை சொல்லி தப்பிச்சிட்டான். காட்டி கொடுத்துட்டான். இவர் ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டா இருக்காருல்ல. எதுவும் திறமை இல்லைன்னு சொல்லிட்டா. பார்லர் அம்மாவும் இவனுக்கு எதுவும் வேலை பார்க்க தெரியல, அதனாலதான்
ரோனி நான் என்ன சொல்ல வரேன்னா அதை விட எது தெரியுமா எனக்கு ஷாக்கிங்கா இருந்துச்சு, நீ ஒரு வார்த்தை எனக்கு சப்போர்ட் எந்த தைரியத்துல என்கிட்ட பேச வந்த? மனோஜ் ஒழுங்கா போயிட்டு சொல்லிட்டேன், எடுத்ததுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்றியா? நான் அதை சொல்லல. தெரியுது. அவங்க அடிச்சது தப்புதான், ஆனா நீ அவங்க கிட்ட இருந்துச்சு, நானே உடைஞ்சிட்டேன். நான் அவங்க கிட்ட அந்த மாதிரி சொன்னனா? அப்படி என்ன கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ அப்படித்தானே சுத்திக்கிட்டு இருந்த? கிழிச்ச அந்த படிப்பு வச்சு உன்னால அதை தவிர நீ படிச்ச படிப்புனால என்ன யூஸ் இருந்துச்சு? ஆனா ரோகிணி, நான் ஏதோ பெரிய முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. ஏமாத்திட்டு தானே இருந்த. அது எதுவுமே உங்க அம்மாக்கு தெரியாம தான் கேக்குறேன். நான் பேசுனதுல அப்படி என்ன தப்பு இருக்கு? இந்த மாதிரி ஐடியா ஏமா வேணாலும் பண்ணலாம். உன்கிட்ட ஐடியா மட்டும் தான் இருந்துச்சு, உன் தம்பி எடுத்துட்டு போயிருப்பான். உன்னிச்சிருக்காங்களே உன் அம்மா, அவங்க உனக்காக ஏதாவது செஞ்சிருக்காங்களா? நீ லைஃப்ல முன்னேறணும், நீ பெரிய ஆளா வரணும், பிடிக்க பாத்துட்டு நின்னுட்டு இருந்தல்ல, அந்த இடத்துல நான் வேற என்ன செய்ய முடியும்? நீதான் மனோஜ் மொத்த பழியையும் ஏன் மேல போட்டுட்ட. என்ன நீ அவ்வளவு குறைச்சல பேசுவ? இனிமே எனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி அடமா இருக்கு. அப்ப உங்க அம்மா என்ன அடிச்சது உனக்கு? நீ அப்படி பேசிட்டல, நீயும் மொத்தம் மாதிரி நான் எதுக்கும் லாய்க்கு இல்லாத மாதிரி தான் இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா நீ என்ன ஹர்ட் பண்ணிட்ட. ஆனா நீ உங்க அம்மா என்ன அடிக்கிறத வேடிக்கை பார்த்துக்கிட்டு எங்க போற? எனக்கு யாருமே இல்லாத இடத்துல நான் எதுக்கு இருக்கணும்?